இந்தியாவில் அரசாங்கத்தை ஏமாற்றிய பெருந்தொகை பணத்தை பெற்றுக்கொண்டு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்த பெண்ணுக்கு 3 ஆண்டுகள் மற்றும் 9 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லங்காஷயர் பகுதியைச் சேர்ந்த 39 வயதான சாரா யார்வூட் என்ற பெண் கடந்த 6 வருடங்களாக அரசாங்கத்தின் வேலை மற்றும் ஓய்வூதிய திணைக்களத்தை ஏமாற்றி சுமார் 70,000 பவுண்டுகளை மோசடி செய்துள்ளார். தனக்கு தீவிரமான புற்றுநோய், நடுக்குவாதம் மற்றும் தசைநான் பாதிப்பு போன்ற கொடிய நோய்கள் இருப்பதாக இவர் நாடகமாடியுள்ளார். அது மட்டுமல்லாமல் தான் விரைவில் இறக்கப் போகும் நிலையில் இருப்பதாகவும் கூறி விசேட விதிகளின் கீழ் அரசாங்க பணத்தை மிக விரைவாக பெற்று வந்துள்ளார். சாரா தனது மோசடிக்காக பயன்படுத்திய தந்திரங்கள் அதிகாரிகளையே அதிர வைத்துள்ளன. ஏற்கனவே இறந்து போன மருத்துவ நிபுணர்களின் பெயரில் போலியான கடிதங்களை தயாரித்துள்ளார். புற்றுநோய் தனது உடலை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து வருவதாகவும் தன்னால் படுக்கையை விட்டு கூட எழ முடியாது என்றும் கடிதங்களில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் உண்மையில் அவருக்கு ஆஸ்துமா மற்றும் மன அழுத்தம் தவிர வேறு எந்த பாதிப்பும் இல்லை என்பது மருத்துவ பரிசோதனையில் உறுதியாகியுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மைக்கேல் மேயர் சாராவின் செயலை கடுமையாக சாடியுள்ளார். மக்களின் அனுதாபத்தை பெறுவதற்காக நீங்கள் வயலின் வாசிப்பது போன்ற ஒரு தந்திரத்தை பயன்படுத்தியுள்ளீர்கள். உங்கள் புத்திசாலித்தனத்தை வேலை தேடுவதில் பயன்படுத்தியிருந்தால் நீங்கள் இன்று சிறைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார். தன்னை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை என்று பொய் கூறிவிட்டு தனது துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த சாராவுக்கு தற்போது 3 ஆண்டுகள் மற்றும் 9 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.